random person. எல்லாமே ஆச்சு ஆனால் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஃபிலிம். ஸோ இப்படி அந்த ப்ராசஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. புதுசாக கதை தேடி தேடி நான் போகலை, கதை தேடி தேடி வருது. ஸோ குட் நைட் யா அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ஸ்னோரிங் சம்மந்தமாக ஒரு கதை வந்துச்சு. அண்ட் லவ்வர் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அஃப்கோர்ஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே எங்களை தேடி வந்துச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். மதன் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன். ஸோ லவ்வரில் கோ டைரக்டர் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியில் கோ டைரக்டர். ஸோ அவனோட ஜேர்னி எங்கள் கூட ரொம்ப பெருசு தான். ஸோ இமீடியட்டாக இந்த கதை மட்டும்தான் நானாக தேடி போனேன். ஏதாவது கதை வச்சுருக்கேன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி நானாக கேட்ட கதை இதுதான். அப்போ தான் அவன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எங்கேயோ போயிருக்கிறான். போயிட்டு ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் தானே தான் 2 வீக்ஸில் அவன் எழுதப்பட்ட ஒரு கதை தான் அது. ஸோ அவனோட ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயம் தான். ஸோ இன்னும் அடுத்த ஒரு கதை கேட்டிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜானராக தான் இருக்குது. ஸோ ஃபீல் குட் இருக்குது. அது ஒரு மாதிரி ஜாலி, ஒரு ஃபன், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருக்குது அது. நல்லா இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நைஸா. 4 படத்தில் எது பிடிச்சிருக்கு? நம்மளும் கொஸ்டின் கேட்போமே கொஞ்சம். குட் நைட் தான் ஆல் டைம். டூரிஸ்ட் வெளியே அது வந்து without any knowing about the project I watched it, so I liked it. சூப்பர். இது பிடிச்சிருந்தா? இது nice. சூப்பர். தேங்க்யூ. சௌந்தர்யம்